ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/4/2024 சித்திரை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய திதி திரிதியை காலை 7:32 மணி வரை, பின்பு சதுர்த்தி. இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட அனைத்து நன்மைகளும் உண்டாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. சந்திராஷ்டமம் மேஷராசி அன்பர்களுக்கு உள்ளது. மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளில் புதிதாக எந்த காரியமும் செய்ய வேண்டாம். அனைத்திலும் சற்று கவனம் கொள்ளவும். மேஷராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உள்ளது. 8ஆம் இடத்தில் சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் உள்ளார். சகோதரர்களால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். ஆரோக்கிய நிலையில் சற்று சஞ்சலம் உண்டாகும். 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகி சனியின் பார்வையில் உள்ளதால் ஆரோக்கியம் சற்று பரவாயில்லாமல் இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். புதிய முயற்சிகளில் சற்று கவனம் தேவை. அரசு அதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். கேஸ் வழக்கு இழுபறி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் உள்ளதால் தனவரவு உண்டாகும். வியாபார லாபம் உண்டு. வெளியூர் வெளிநாடு பயணம் சிறப்பாக இருக்கும். புதன் லாபஸ்தானத்தில் உள்ளார். வரவு செலவுகள் சுமூகமாக நடைபெறும். உற்றார் உறவினர்களால் நன்மை உண்டு. மனைவி வழி புது ஆலோசனை, தனவரவும் உண்டாகும். நண்பர்களால் பணவரவு வந்து சேரும். புது வியாபாரம் மூலம் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். பிறரை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் செவ்வாய் ராகுவுடன் புதன் இணைந்து இருப்பதால் கொஞ்சம் தெளிவில்லாமல் தடுமாற்றம் கொள்ளும் சூழலை உருவாக்கும் தினமாக இன்று இருக்கிறது. ஷேர் மார்க்கெட், கல்வி சம்பந்தமான துறை, பண பரிவர்த்தனை, கட்டிட தொழில் போன்றவற்றில் இன்று சிறப்பாக இல்லை. மீன ராசியிலிருந்து புதன் மாறும் வரை இந்த சூழல் உருவாகும். சிலருக்கு தனவரவு, தன அதிர்ஷ்டம் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, அஷ்டம சனி காலமாக உள்ளதால் தனவரவு உண்டாகும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் சுலபமாகும். தாய்மாமன் உறவு முறையில் கவனமாக இருக்கவும். வங்கி பணி, பண பரிவர்த்தனை போன்றவற்றில் கவனம் கொள்ளவும். வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லும் யோகமும் உண்டு. எனினும் கவனம் தேவை. வியாபார லாபம் உண்டாகும். அதிர்ஷ்டம் சிலருக்கு திடீர் தனவரவும் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களை, ராசிநாதன் திக்பலத்துடன் 10ஆம் இடத்தில் சுபபலத்துடன் இருப்பதால் உயர் அதிகாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகும். இயந்திர பொருட்கள், மின்சார பொருட்களால் அதிக லாபம் உண்டாகும். உயர் பதவி மற்றும் இடமாற்றம் வந்து சேரும். பரம்பரை தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். தாயார் உடல்நிலையில் சற்றே கவனம் கொள்ளவும். மருத்துவ செலவுகள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். பெண்களால் யோகம் உண்டு. மாணவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகும். அரசியல்வாதிகளுக்கு அதிகார பலம் உண்டாகும். கண்டக சனி 7ஆம் இடத்தில் கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பூரம் நட்சத்திரம் கவனம் தேவை. காரியங்கள் அனுகூலமாகும். கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சமான நிலையில் செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சிறு சிக்கல்களை உண்டு பண்ணுவார். ஏற்றுமதி இறக்குமதி நன்றாக இருக்கும். ஆரோக்கிய நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப வழியில் நன்மையும் தனவரவும் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தடைகள் மாறி காரியங்கள் வெற்றியாகும். துலாம் ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் ராசிநாதன் குருவுடன் இணைந்து சுபங்களை செய்யும் நிலையில் உள்ளார். அனைத்திலும் வெற்றி பெறும் சூழல் உருவாகும். தொழில்கள் சிறக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபார லாபம் பெருகும். 6ஆம் இடத்தில் சற்று பாதிப்பு உள்ளதால் தொழிலில் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. எதையும் சமாளிப்பீர்கள். உயர் பதவி கிட்டும். ஆன்மீக பணிகள் சிறக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன் வலுவுடன் இருப்பதால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கேஸ் வழக்குகள் சாதகமான சூழலை உருவாக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ராசிநாதன் பாவத்தன்மையுடன் இருப்பதால் கோபத்தை சற்று குறைப்பது நன்மை செய்யும். கட்டிட தொழில்கள் சிறக்கும். 7-12க்கு உடைய சுக்கிரன் நல்ல வலுவுடன் குருவுடன் இணைந்து இருப்பதால் கணவன் மனைவியிடையே இணக்கமும் உண்டாகும். சற்று கலக்கமும் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், தொழில்கள் சிறக்கும். நாளில் சனி இருப்பதால் எதிலும் சற்று கவனம் தேவை. தாயார் உடல்நிலையில் சற்றே கவலை கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, 4ஆம் பாவகத்தில் ராகு செவ்வாயுடன் புதன் இருப்பதால் புதன் ராசிக்கு 7-10 உடையவன் என்பதால் வாழ்க்கை சிக்கல் உண்டாகும். கணவன் மனைவியிடையே கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். சற்றே விட்டு கொடுத்து செல்லவும். பண விஷயத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. திடீர் தனவரவு,
திடீர் லாபங்கள் உண்டாகும். கடன் தொல்லை சற்று மனக்கலக்கத்தை உண்டு பண்ணும். ஏற்றுமதி இறக்குமதி சற்று கவனம் கொள்ளவும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு உண்டாகும். தடைகள் யாவும் விலகும். நினைத்தது நிறைவேறும் நாளாக இன்று அமையும். மகர ராசி அன்பர்களே, வெற்றிகள் அதிகமாகும். 7க்குரிய சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபார லாபம் அதிகமாகும். வெளியூர் பணத்தால் நன்மைகள் உண்டு. அனுகூலமான பலன்கள் கிட்டும். சகோதர வழியில் லாபம் உண்டாகும். சொத்து தர்க்கம் சற்று மனக்கலக்கத்தை உண்டு பண்ணும். 3ஆம் பாவத்தில் புதன் நீச்சமாகி மறைந்து செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இருப்பதால் உயர்கல்வி ஆராய்ச்சி போன்றவற்றில் எதிர்பார்ப்பு குறையும். தடைகள் அவமரியாதை வராமல் பார்த்து கொள்ளவும். வெளிநாடு பயணங்கள் செல்லும் வாய்ப்புகளும் வியாபார லாபமும் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. ஜென்மசனி காலமாவதால் தடைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எனினும் சாதகமான சூழல்கள் உருவாகும். எதிரி தொல்லைகள் வரலாம், எனினும் சமாளிப்பீர்கள். 2ஆம் இடத்தில் 5, 8 கூடிய புதன் செவ்வாய் ராகுவுடன் இணைந்திருப்பதால் குழந்தைகள் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். குழந்தைகளால் சற்று சிரமங்களும் பண விரயங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாபார லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விளைபொருள்களால் லாபம் உண்டு. வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். வாகன சம்பந்தமாக சற்று சிரமங்களும் செலவுகளும் உண்டாகும். பொறுமையாக அனைத்தையும் கையாளவும். மீனராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட தினமாக இன்று அமையும். புதிய வீடு இடம் வாங்குவதில் கவனம் தேவை. பண விரயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உண்டாகும். ராசியில் ராகு புதன் சுக்கிரன் உள்ளதால் இடமாற்றம் உண்டாகும். திடீர் மாற்றங்கள் உண்டு. மதிப்பும் மரியாதையும் கூடும். விளைபொருள்களால் அதிக லாபம் பெருகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பும் தனவரவும் உண்டாகும். தூரதேச செய்தியால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். அனைவருக்கும் இறைவன் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.